ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்ற அத்தியாயத்தின் 2வது பகுதி. போன பகுதியில் நேற்று விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் வாழ்க்கையில் லக்ஷ்மி பொன்மழையாக பொழிந்த கதையை பார்த்தோம். இவ்விதமாக மகாலட்சுமியின் பரமானுகிரகத்தை பெற்ற இன்னொரு மகான் ஸ்ரீ வித்யாரண்யர். அத்வைத ஆச்சாரியர்களில் மிகவும் சிரேஷ்டமான ஸ்தானம் இவருக்கு உண்டு. ஆனால் இவருடைய முழு பெருமை இது மட்டுமல்ல. 4 வேதங்களுக்கும் சேர்த்து பாஷ்யம் பண்ணின மகாபுருஷர் இவர். ஜோதிஷம், வைத்தியசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், ராஜ்ய பரிபாலனை பண்ண உதவும் அர்த்தசாஸ்திரம், இலக்கியத்துறை என்று இப்படி எல்லாவற்றுக்கும் கிரந்தங்கள் உபகரித்தவர் இவர். அவருடைய பெயரே காரணப் பெயராக இருக்கிறது. வித்யா அரண்யர். அரண்யம் என்றால் காடு. ஒரு பெரிய காட்டில் பல தினுசான மரம், செடி, கொடிகளும் மண்டி இருக்கிற மாதிரி வித்யையின் பல துறைகளும் அவரிடம் செழித்திருந்தன. இவரை பற்றி நான் சொல்லப்போகிற கதையை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்வார்களோ மாட்டார்களோ. ஹிஸ்டரிக்காரர்கள் மிஸ்டரி, அதாவது அற்புத நிகழ்ச்சி வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் சயின்ஸுக்கு பிடிபடாத அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கதை இதுதான். பூர்வாசிரமத்தில் வித்யாரண்யர் ஏழை பிரம்மச்சாரியாக இருந்தபொழுது மகாலட்சுமி குறித்து கடும் தபஸ் இருந்தார். இவருடைய சிரத்தையை மெச்சி மகாலட்சுமி பிரசன்னமானாள். ஆனால் ஒரு குண்டை தூக்கி போட்டாள். இந்த ஜென்மாவில் உனக்கு திரவியம் பெறுகிற யோக்கியதை இல்லை, அது விதியின் நிர்ணயம், அடுத்த ஜென்மாவில் அனுகிரகிக்கிறேன் என்று கூறி அந்தர்த்தியானமாகிவிட்டாள். பிற்காலத்தில் 2வது சங்கரர் என்கிற அளவுக்கு பிரக்யாதி பெறப்போகிறவர் இவர். அதற்கேற்றாற்போல் இப்போதே ஆதிசங்கரர் செய்த ஒரு சாமர்த்தியத்தை அவர் செய்து காட்டிவிட்டார். அது என்ன சாமர்த்தியம்? தாம் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு அம்மாவின் அனுமதியை பெறுவதற்காக ஆதிசங்கரர் செய்த சாமர்த்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அம்மாவோடு குளிக்கப் போன பிரம்மச்சாரி சங்கரர் ஆற்றில் முதலையின் பிடிப்புக்கு வேண்டுமென்றே ஆளானார். தாயார்காரி பதறினாள். அம்மா, நீ பதற வேண்டாம். நான் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள நீ அனுமதி தந்தால் முதலை என்னை விட்டுவிடும். ஏனென்றால் துறவு பெற்றுவிட்டால் அது மறு ஜென்மா போலாகும். இந்த ஜென்மாவில் முதலையின் பிடிப்புக்கு ஆளாக வேண்டும் என்று எனக்கு விதி இருக்கிறது. அடுத்த ஜென்மாவில் அது என்னை பாதிக்காது என்றார் சங்கரர். அந்த தர்ம சங்கடமான நிலையில் பெற்ற தாயார் ஒருத்தி அனுமதி தராமல் இருக்க முடியுமா? இவ்விதமாக ஆச்சாரியால் சாமர்த்தியம் பண்ணி தாயாரின் அங்கீகாரம் பெற்று சந்நியாசியாவதாக அப்போதே சங்கல்பம் செய்து கொண்டார். உடனே முதலையும் அவரை விட்டுவிட்டது. இந்த ஜென்மாவில் உனக்கு அருள் பண்ணுவதற்கில்லை என்று மகாலட்சுமி வித்யாரண்யரிடம் சொன்னவுடன் அவரும் அதே தந்திரத்தை மேற்கொண்டார். அதாவது உடனே சந்நியாச ஆசிரமம் வாங்கி கொண்டு விட்டார். அம்மா, மறு ஜென்மா வந்துவிட்டது, இப்போது ஐஸ்வர்யத்தை கொடு என்று லக்ஷ்மியிடம் சொன்னாள். அவளும் தன் வாக்கு பிரகாரம் ஸ்வர்ணத்தை வர்ஷித்து விட்டாள். சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் தங்கமும் நவநிதியும் கொட்டி கிடக்கிறது. சந்நியாசியான வித்யாரண்யருக்கு அதை பார்த்ததும் தாங்க முடியாத ஏமாற்றமும் துக்கமும் ஆகிவிட்டது. அடடா, தந்திரம் செய்வதாக நினைத்தேன், கடைசியில் ஏமாந்தல்லவோ போய்விட்டேன். வீட்டின் ஏழ்மை போவதற்காக தனம் யாசித்தேன், இப்போதோ துறவி ஆகிவிட்டேன். இனிமேல் எனக்கு ஏது வீடு? சந்நியாசி பணத்தை தீண்டவே கூடாதே. சுயம்கிருத அனர்த்தமாகவே நானாகவே அசட்டுத்தனமாக உபதிரவத்தை வேண்டி வாங்கி கொண்டிருக்கிறேனே. விதி பிரகாரம் ஏழையாகவே வாழ்ந்து ஆயுசை விட்டிருந்தாலும் அடுத்த ஜன்மாவிலாவது இத்தனை ஐஸ்வர்யமும் பெற்று ராஜபோகமாக இருந்திருக்கலாமே என்று அழ ஆரம்பித்து விட்டார். வித்யாரண்யர் மட்டுமல்ல, நம்மில் ரொம்ப பேர் இப்படித்தான் வேண்டுவதற்கெல்லாம் சுவாமியை வேண்டிக் கொண்டு அவர் நம்மிடம் கிருபை செய்த பின், அழடா, நம் இஷ்டம் என்று ஏன் ஒன்று இருக்க வேண்டும், அவர் இஷ்டம் என்று விட்டிருக்கக்கூடாதா? இப்போது அறியாமையால் அனர்த்த பரம்பரையை அல்லவா
வலிய வாங்கி கட்டி கொண்டிருக்கிறோம் என்று விசனிக்க வேண்டியதாயிருக்கிறது. நமக்கு எது வேண்டும் என்று அவருக்கே தெரியும் என்று விடுவதுதான் புத்திசாலித்தனம். வித்யாரண்யர் மகா புத்திமானானதால் விசனம் உடனே தெளிந்தது. ஒரு காரணார்த்தமாகத்தான் அம்பாள் இப்படி விளையாடி இருக்கிறாள் என்று புரிந்து கொண்டார். அது மாலிக் காபூரின் தட்சிண தேச படையெடுப்பை ஒட்டிய காலம். துருக்கனான மாலிக் கபூர் ராமேஸ்வரம் வரையில் போய் கதாகதம் செய்திருந்தான். முக்கியமாக நம் பிரசித்தி பெற்ற ஆலயங்களையெல்லாம் துவம்சம் பண்ணினான். நம் தர்மங்களை அழித்தான். அந்த சமயத்தில் அதை எதிர்த்து நிற்க நல்ல திரவிய வசதி உள்ள இந்து சாம்ராஜ்யம் எதுவும் இல்லை. இப்போது வித்யாரண்யர் அந்த மகா பெரிய பரம புண்ணியமான காரியத்தை நினைத்தார். இத்தனை நிதி கொட்டி கிடக்கிறது. அம்பாள் அனுகிரகத்தால் ஒரு ராஜ்ய பரிபாலனத்துக்கு உதவி பண்ணும் அளவுக்கு நமக்கு புத்தி தீக்ஷண்யமும் இருக்கிறது. இந்த செல்வபலம் நம் அறிவு பலம் இரண்டையும் கொண்டு ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தை மேலோங்கி வருமாறு ஸ்தாபனம் பண்ணுவோம் என்று தீர்மானித்தார். அவருடைய சொந்த நஷ்டம் சனாதன ஹிந்து தர்மத்துக்கே பெரிய லாபமாக பரிணமித்தது. வித்யாரண்யர் சகல சாஸ்திரமும் அறிந்தவர். அவற்றில் சகுன சாஸ்திரம் ஒன்று. அதனால் பெரிய சனாதன தர்ம சாம்ராஜ்யம் அமைக்க அப்போதே உரிய சமயம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்ன இடத்தில் இன்னாரை கொண்டு அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் அவருக்கு புரிந்தது. அதன்படி அங்கே ஆடு மேய்க்கிற இரு குறும்பர்களை பார்த்து இவர்களே புதிய ராஜ்யத்தில் அரசாள வேண்டியவர்கள் என்று தீர்மானித்து கொண்டார். அண்ணன் தம்பிகளான அந்த 2 பேருக்கு ஹரிஹரன் புக்கன் என்ற பெயர். அந்த துங்கபத்ரியை பிரதேசத்திலேயே ஓரிடத்தில் ராஜதானியை ஸ்தாபித்து அந்த 2 பேரையும் அங்கே ராஜாக்களாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த இடம்தான் ஹம்பி. ஹம்பி ரூயின்ஸ் என்று அதன் இடிபாடுகளை இப்போதும் வெளிதேசத்திலிருந்து வருகிறவர்கள் கூட பார்த்து வியக்கிறார்கள். பம்பா சரஸ் என்று இராமாயணத்தில் வரும். அது கிஷ்கிந்தையை சேர்ந்த இடம். மற்ற மொழிகளில் பாவாக இருப்பது கன்னடத்தில் ஹாவாகும். தமிழில் பால் என்பது கன்னடத்தில் ஹாலு. நம்முடைய பவளம் அவர்களுக்கு ஹவளம். இப்படியே பம்பாதான் ஹம்பா இன்றைய ஹம்பி. மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் கிடைத்த ஐஸ்வர்யத்தை கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணவும் பெரிய சைன்யம் திரட்டி துருக்கரை எதிர்த்து போரிடவும் வசதி கிடைத்தது. ராஜ்ய ஸ்தாபனத்தின் போதே வித்யாரண்யர் அது பெரிய வெற்றி அடைந்து ஜெயக்கொடி நாட்டும் என்று அதன் ஜாதகத்தை கணித்து விட்டார். அதற்கேற்றாற்போல் அது விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பெயர் பெற்று ஓங்கி வளர்ந்தது. ஆனால் அது அதற்கு ஆதிகால பெயரில்லை. வித்யாரண்யரை குருவாக கொண்ட ஹரிஹர புக்கர்கள் அந்த ராஜ்யம் அவருக்கே சொந்தமென்று கருதி அதற்கு வித்யாநகர சாம்ராஜ்யம் என்று அவர் பெயரையே வைத்தார்கள். பிற்பாடு அது விஜயநகரமாயிற்று. தற்போது விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு விஜயநகரம் இருக்கிறது. பலர் இதை விஜயநகர சாம்ராஜ்யத்தோடு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேறு அது வேறு. நான் சொல்லும் சாம்ராஜ்யம் பெல்லாரி ஜில்லாவை மையமாக கொண்டு அமைந்தது. வித்யாரண்யரின் ஆலோசனைப்படியே நடந்து ஹரிஹர புக்கர்கள் ராஜ்யத்தை விஸ்தரித்தார்கள். இந்த இருவரின் ஒன்றுவிட்ட சகோதரனான கம்பன்னனை வித்யாரண்யர் சேனாதிபதியாக நியமித்தார். அவனை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்து துருக்கப் படைகளை வெற்றி கொள்ள செய்தார். அப்படியே இவன் சிதறுண்டு போன ராஜ்யங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான். கம்பன்ன உடையார் என்று அவனை சொல்வார்கள். இந்த உடையார் பட்டம் மைசூர் ராஜாக்களுக்கும் உண்டாயிற்று. வித்யாரண்யரின் ஆசீர்வாத பலத்தால் கம்பன்ன உடையார் ராமேஸ்வரம் வரைக்கும் திக்விஜயம் செய்திருக்கிறார். வழியில் தில்லி சுல்தானின் பிரதிநிதிகளோடு 5-6 யுத்தங்கள் செய்து ஜெயசாலியாக ஆனார். மதுரையில்தான் பெரிய யுத்தம் நடந்தது. மதுரை நகர தேவதையே கம்பன்னனுக்கு பிரத்யட்சமாகி ஒரு வாளை அனுகிரகித்தது. அவருக்கு அத்தனை உபாசனா பலம். அதன் விசேஷத்தால் மாலிக் காபூர் முதலானோர் செய்திருந்த நாசத்தையெல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி நம்முடைய கோவில்களை மறுபடி புனருத்தாரணம் செய்தார். இந்து சமூகத்துக்கு பெரிய உற்சாகத்தை தந்து வைதிக சம்பிரதாயத்துக்கு புனர்ஜீவனம் செய்தார். இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது எனக்கு புல்லரிப்பு உண்டாகிறது. வித்யாரண்யரால் பகவான் எப்படி க்ஷீணப்பட்டு போக இருந்த சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் செய்தாரோ
அதுபோலவே சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று கிளம்பியவர்களால் அதை தொடக்கூட முடியாது என்கிற அளவுக்கு புனருத்தாரணம் செய்யவே பகவான் நிச்சயித்து விட்டார் என்பது தெரிகிறது. அதற்கு உகந்த காலமாகவே இப்பொழுது இருக்கும் காலத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மீண்டும் புராதன பாரதிய சனாதன தர்மம் தழைத்தோங்க நம்மாலான பிரார்த்தனையை பகவானுக்கு இப்போது வைத்துக்கொள்வோம். இத்துடன் மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி என்ற இந்த பகுதியின் அத்தியாயத்தின் 2வது பகுதி நிறைவு பெறுகிறது. 3வது மற்றும் முடிவு பகுதியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.